எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு 3/4 கப் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு அதே அளவு 3/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுவும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் கலர் மாறுற வரைக்கும் நான் வறுத்தெடுத்துக்கிட்டேன். அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் சேர்த்து அதையும் வறுத்தெடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்தெடுத்துக்கிட்டேன். அதே பாத்திரத்தில் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 7 சாதா மிளகாவும் 3 காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்துலேயே கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்து அதையும் வந்து வறுத்தெடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற விட்டு பொடியாக அரைச்செடுத்துக்கோங்க. அரைச்செடுத்த இந்த பொடியை வந்து சூடான சாப்பாட்டில் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.